மைடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி இந்த படம் சான்ஸே கிடையாது, இதனுடைய கதை வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அல்லது வந்து இந்தியன் சினிமாவிலே சொல்லாத ஒரு கதை, இதை நடித்த நடிகர்கள்லாம் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதிகமாக மிகைப்படுத்தி பேசுகிறது எப்படி தெரியுமா? ரொம்பவே பசியாக இருக்கிறவனை சாப்பாடு போகிறோன்னு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு பேப்பரில் எழுதி காட்டுற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் இதை சொல்லணும், இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை, புது கதையாக இருக்குன்ட்டு. ஸோ அப்படி நான் வந்து இப்போ எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் மார்க் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் வந்து சபீர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, பிர்னா மேனன் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, விக்ரம் ஸ்ரீதரன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஜீப்பில் ஹீரோ வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பார் சபீர். அவங்க பக்கத்தில் மின்னா அவங்க ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க. அவங்க அன்ஈஸியாக அப்படியே ஜீப்பில் உட்காந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தண்ணி வேணுங்கிறதுக்காக ஃப்ளாஸ்க் எடுத்து தண்ணி குடிப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்டு ஜீப்பு நிறுத்தி இருந்திருக்கணும், ஜீப் நிறுத்த மாட்டார், அவங்களால தண்ணி கொடுக்க முடியாது, அப்படி தடுமாறுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் 10ல் தான் போகிறேன், நீ குடி அப்படிம்பாங்க. அவரால் குடிக்கவே முடியாது. ஸோ இந்த சீன்லேருந்தே வந்து இந்த படம் வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஓரளவுக்கு சினிமா தெரிஞ்ச கதையை வந்து ஆழமாக நேசிக்கக்கூடியவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த படத்தில் அவங்க சொல்ல அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபீருக்கும் பிர்னாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் அன்னைக்கு அவர் வந்து மிலிட்ரிக்கு போயிடுறாரு. மிலிட்ரியில் வந்து லெஃப்டினண்ட்டாக இருக்கார் அவர். 6 மாதம் கழித்து வீட்டுக்கு வர பார்த்தா நம்ம கர்ப்பமாக இருக்கும். கர்ப்பம் இருந்தோன்னா பார்த்து அவர் ஷாக் ஆகிடுவார். உடனே சொல்லிடுவார், வா நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து பிரசவிக்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம், நமக்கு அலோபதியில் எந்த மெடிசன் வேண்டாம், எந்த பிரசவமும் வேண்டாம்னு சொல்லிடுவார். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை வான்னு சொல்லி ஒரு வகையில் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போவார். கம்பல் பண்ணுறதா இருந்தது அன்பாக சொல்லி அதை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போவார். அதுதான் அந்த மலை பிரதேசத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, அங்கே போவாங்க. அங்கே போனதுலேருந்தே இவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது மிர்னாவுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தோடையே இருப்பாங்க. பயத்தோடு இருந்த உடனே ஒரு கட்டத்தில் தான் தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ஹீரோ வந்து சொல்லிடுவார் ஒய்ஃபுக்கிட்ட, இது மாதிரி நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே நான் மிலிட்ரிக்கு போயிட்டேன், இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்? உன் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு நைட் தங்கியிருந்தான்னு சொன்னியா, அவரா? அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வர்றாரு. கேட்டுட்டு வந்தோன்னா அப்போ முடிவு பண்ணிடுவார். என்னன்னு பார்த்தா, இந்த குழந்தை வந்து என்னுடைய குழந்தை கிடையாது, அது உன்னுடைய குழந்தை. இந்த குழந்தை பிறந்த உடனே நான் அந்த குழந்தைய வந்து கில் பண்ணிட போகிறேன், கில் பண்ணி நாம் வந்து ஒரு புது குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து நான் என்ன இருந்தாலும் பண்ண தயார் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுப்பார். முடிவெடுத்த உடனே அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளைமாக்ஸு. நான் அதை சொல்லிட்டேன்னா நான் ஏற்கனவே முன்னாடி படங்களுக்கு சொன்ன மாதிரி படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு போயிடும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட படங்களில் ரகுவரன் பிரகாஷ்ராஜ் நடித்து ஓஞ்சி போயிட்டாங்க. பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டுட்டு கன்சீவாக இருக்கிற ஒய்ஃபை வந்து உதைக்கிறது, அடிக்கிறது, சிகரெட்டில் சொல்கிறது நிறையா பார்த்தாச்சு. அதே மாதிரி ஜேனர் தான் இதை கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அந்த படத்தை பற்றின பேச்சு இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய வைப்ரேஷன் உருவாச்சு, அதை உருவாக்குச்சு, இதை உருவாக்குச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு படமாக இது அப்படின்னா அப்படி இல்லவே இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்காங்களே மிர்னா, ஹீரோயின் கிடையாது, டூயட்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க, சபீரோட ஒய்ஃபா. அவங்களுடைய நடிப்பு மட்டும்தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கச்சிதமான ஒரு சரியான அளவோடு நடிச்சிருக்காங்க. சபீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லனும் சொல்ல முடியாது, ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராப்பரான ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு டைலட் ரோலில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த ரோலை வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் அதிக ஸ்கோப் இருக்குது. இந்த கதையில் இந்த படத்தை எதுக்காக வந்து இவங்களை மிகைப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கர்ப்பமாக காட்டுவாங்க, மிர்னா வந்து கன்சீவாக காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மோல்டு பண்ணியிருப்பாங்க. அந்த ரப்பர் மோல்டை வந்து ரியலாகவே காட்டுவாங்க. அது காட்டும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அந்த வயிறு எவ்வளோ பெருசாக இருக்கும், 7 மாதத்தில் எவ்வளோ பெருசாக இருக்கும், டுவர்ட்ஸ் டெலிவரியில் எப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த மாதிரி அதை அழகாக காட்டியிருப்பாங்க. அதில் எந்த ஒரு நெருடலும் இருக்காது. இதுதான் பர்த் மார்க் அப்படிங்கிறது. இதுதான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து கதை புதுசு, சீன் புதுசு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண படத்தை பார்க்குற மாதிரி தான் படம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தோணும். உதய் தங்கவேல் ஒளிப்பதிவில் விஷால் சந்திரசேகரனுடைய இசையில் இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் எடுத்ததுனால ஒரு மலைப்பிரதேசம், அந்த மலைப்பிரதேசத்தை காட்டும்போதே ஒரு வித பயம் இருக்கணும், ஆடியன்ஸுக்கு இருக்கணும், அது அந்த ஹீரோயினுக்கு மிர்னாவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக
ஒரு நல்ல ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசுமையாகவும் காட்டாமல், ரொம்ப வறட்சியாகவும் காட்டாமல், ஒரு இலையுதிர் காலத்தில் ஒரு டோன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டோனை வந்து இந்த படத்தில் அந்த மூடை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கேமரா ஆங்கிள், சபீர் வந்து அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தனியாக போகும்போது, அதுக்கடுத்து அங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் இருப்பார், வாய் பேச முடியாதவர். அவர்கிட்ட இவருடைய ஃபைட்டு, இவங்க 2 பேத்துக்கு நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் அப்பெல்லாம் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விஷால் சந்திரசேகர் தன்னுடைய மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து எந்த கதையை எந்த நோக்கத்துக்காக எடுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கதை வந்து ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்ட கணவன் வந்து டவுனில் அலோபதி மெடிசனில் இவங்களுக்கு டெலிவரி கொடுத்தா அந்த குழந்தைய கொல்ல முடியாதுங்கிறதுக்காக மலை பிரதேசத்தில் யாருக்கும் தெரியாத கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய கொண்டுட்டு இவளை மட்டும் கூட்டு வந்துடலாம், ஒய்ஃப் மட்டும் கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போன கதை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை முறையில் உடற்பயிற்சி மூலமாகவே குழந்தைய வந்து பெற்றுக்க என்ன மாதிரியான முயற்சி எடுக்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத டைரக்டர் வந்து சொல்ல முயற்சிருக்காரு. அந்த ஆங்கிளில் இந்த கதையை சொல்லியிருந்தா கூட உண்மையாலுமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். ஏன்னா வழக்கமான மரபுக்கு மாற்றாக ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயம் சக்ஸஸ் அடைஞ்சாலும் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கான காரணத்தை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு புது முயற்சி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொட்டலத்தில் வாங்கிட்டு வந்த பழைய பிரியாணி மாதிரி இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.